அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தனுசு லக்னம் அல்லது தனுசு ராசிக்கு ஒரு யோகமான ஒரு காலம் அல்லது ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது எப்போ அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாங்க. தனுசு லக்னம் அல்லது தனுசு ராசி இது ஒரு நெருப்பு ராசி அல்லது ஒரு நெருப்பு லக்னம்னு சொல்லலாம். இது ஒரு உபய லக்னம், உபய ராசியும் கூட. இந்த தனுசு லக்னம் அல்லது தனுசு ராசியில் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இதுல முதலாவது நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரம் பாதம் 1 முதல் பாதம் 4. இது ஒரு முழு நட்சத்திரம். இந்த நட்சத்திர அதிபதி பாத்தீங்கன்னா கேது. இரண்டாவது நட்சத்திரம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பூராட நட்சத்திரம். இதனுடைய நட்சத்திர அதிபதி சுக்கிரன். இது ஒரு முழு நட்சத்திரம், பாதம் 1 முதல் பாதம் 4 வரை இதுல வரும். மூன்றாவது மற்றும் கடைசி நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம். இதுல பாதம் 1 மட்டும்தான் வரும். இந்த நட்சத்திர அதிபதி வந்து சூரியன். சரிங்க. பொதுவாகவே தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரர் அப்படின்னாலே அவங்கள சுற்றி ஒரு சின்ன ஒரு கூட்டம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா தனுசு லக்னம் மற்றும் தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நிறைய அறிவுரைகள் அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது வந்து இயல்பாகவே இவங்களுக்கு மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அவங்களையும் நம்மளுடைய நல்வழிக்கு கொண்டு வரது அப்படிங்கிறது இவங்களுடைய இயல்பான ஒரு பண்பு. இயல்பாகவே உதவும் மனப்பான்மை கொண்டவங்க தனுசு லக்னம் மற்றும் தனுசு ராசிக்காரர்கள். அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் பார்த்தாலும் போஸ்ட்போன் பண்ணக்கூடிய, அதாவது தள்ளி போடக்கூடிய, இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு வேண்டாம். அதே மாதிரி இரட்டிப்பு மனம்னு சொல்லுவாங்க, இரட்டை மனம் அப்படிம்பாங்க. அதாவது என்னன்னா காலையில கேட்ட ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க, நம்ம இன்னைக்கு சாயங்காலம் இங்கே போறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா மதியானம் கேட்டேன்னு இல்லை, அந்த முடிவை நான் மாத்திக்கிட்டேன் அப்படிம்பாங்க. ஏன்னா சந்திரன் வந்து 8 கொடியோர் அப்படிங்கிறனால முடிவெடுப்பதுல கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது இந்த தனுசு லக்னம் மற்றும் தனுசு ராசிக்காரர்களுக்கே உரித்தான ஒரு பண்பு. சரிங்களா? அதே போன்று தனுசு லக்னம் மற்றும் தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பிரயாணம் பண்றது இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு விஷயம். அடிக்கடி ஒரு இடத்துல இன்னொரு ஊருக்கு நம்ம பயணம் போறது, அங்க இருக்க மக்களோட சந்திக்கிறது, அந்த மக்களோட அவருடைய பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கிறது, புதுசான ஒரு விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த தனுசு லக்னம் மற்றும் தனுசு ராசிக்கு உரித்தான அப்படின்னு நிறைய சொல்லலாம். இவங்களுடைய பண்புகளை பற்றி நம்ம தனி ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோவில் வந்து அவங்களுடைய யோகமான நல்ல நேரத்தை மட்டுமே நம்ம பேசுறதுனால அதை இங்கே நம்ம பேச வேண்டாம். சரிங்களா? சரிங்க. இப்போ உங்களுடைய இந்த ஜாதகம் இருக்கு இல்லைங்களா, உங்களுக்குன்னு ஒரு பிறந்த ஜாதகம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஜாதகத்தை எடுத்து பக்கத்தில் வச்சு இந்த வீடியோ அப்படியே நிறுத்திட்டு உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் அப்படிங்கிறது என்ன லக்னம் அப்படிங்கிறத முதல்ல பாருங்க. விதி, மதி, கதி. முதல்ல லக்னம், இரண்டாவது தான் ராசி, மூன்றாவது சுக்கிரன். சரிங்களா? ஒரு ஜாதகத்தை லக்னத்தை அடிப்படையாக கொண்டு தான் முதல்ல பார்க்கணும். இரண்டாவது தான் சந்திரனுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மூன்றாவது சுக்கிரனுக்கு மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சு பார்க்கணும். சரிங்களா? ஒருவேளை நீங்க தனுசு ராசியா இருக்கலாம், உங்க லக்னம் வேற லக்னமா இருக்கலாம், மகர லக்னமா இருக்கலாம், கும்ப லக்னமா இருக்கலாம், மீன லக்னமா இருக்கலாம், வேற எந்த லக்னமா வேணா நீங்க இருக்கலாம். 12 லக்னங்கள் எந்த லக்னமா வேணா நீங்க இருக்கலாம். அல்லது ஒரு சிலருக்கு லக்னத்திலேயே சந்திரன் இருக்கும், அவருக்கு லக்னமும் ஒண்ணுதான் ராசியும் ஒன்னாதான் இருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் தெரியணும் அப்படிங்கிறனால தான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதகம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? இப்போ எனக்கு லக்னமே தெரியலங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் தமிழில் ஜாதகம் எழுதிருந்தீங்கன்னா அந்த லக்னம் இருக்கிற இடத்துல வந்து 2 கோடிட்டு லாய்க்குன்னு தமிழில் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஜாதக நோட்டாக இருந்தால் லக்னம் என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடுவாங்க. இது வந்து மேஷ லக்னங்க இல்லை தனுசு லக்னங்க, அந்த லக்னம் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஒருவேளை என் சார்ட் நான் இங்கிலீஷில் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசண்டன்ட்னு எழுதியிருப்பாங்க, ஏஎஸ்சி அப்படின்னு சொல்லி இருக்கும். சரிங்களா? சரிங்க. உங்கள் ஜாதகத்தை எடுத்து கண்டிப்பாக பக்கத்தில் வச்சுருப்பீங்க நான் நம்புகிறேன். இப்போது உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்னம் தான் ஏற்கனவே ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா லக்னம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் உயிர், ராசி அப்படிங்கிறது உடல் தான். சரிங்களா? உயிருக்குத்தான் அதிக முக்கியம். 2ஆம் கட்டமாக தான் ராசிக்கு கொடுக்க வேண்டும், 3ஆம் கட்டமாக சுக்கிரனுக்கும் கொடுக்க வேண்டும். இந்த அடிப்படையில் தான் அதுக்கான பலன் அப்படிங்கிறது பார்க்கணும். அதுக்காக தான் உங்கள் ஜாதகம் அப்படிங்கிறது எடுத்து வைக்க சொன்னேன். சரிங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன தசாபுத்தி அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிறது உங்களால் கணக்கிட முடிஞ்சதுன்னா ரொம்ப சிறப்பு. இல்லைங்க எனக்கு தெரியும் அப்படின்னா நான் சொல்கிற விஷயங்கள் ரொம்பவுமே எளிமையாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? சரிங்க. சரி. இப்போ உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்திற்கு மிகப்பெரிய யோகாதிபதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3 பேருங்க. அதில் முதலாவதாக சொல்லப்படுகிறது பார்த்தீங்கன்னா குரு. குரு உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்திற்கு லக்னாதிபதியாகவே வர. அப்போ அந்த குரு தசை அப்படிங்கிறது வந்து 16 வருஷம். 16 வருஷம் குரு தசையுமே பார்த்தீங்கன்னா இந்த லக்னம் மற்றும் இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அது வந்து ஒரு ஏற்றத்தை தான் அது ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த லக்னம் மற்றும் இந்த ராசியில் பிறக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு தசை ரொம்ப 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 ஒரு நல்ல ஒரு காலத்தை அது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். குரு தசையில மட்டும் இந்த குரு வந்து நல்ல இடத்துல இருக்கணும். இது வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். குரு உச்சமா இருந்தா ரொம்ப நல்லா. ஆனா இந்த லக்னக்காரருக்கு குரு 8ஆம் இடத்துல உச்சமாறது அவ்வளவு சிறப்பில்லை. பட் இருந்தாலும் குரு நல்ல விஷயத்த செஞ்சு கொடுக்கும். சரிங்களா? ஆனா குரு எந்த காரணம் கொண்டு நீசமாகி விடக்கூடாது. லக்னாதிபதியே போயிட்டு 2ஆம் இடம்னு சொல்லப்படுகின்ற மகரத்துல குரு நீசமாயிரும். குரு நீசமாகி விடக்கூடாது. சரிங்களா? அதே போன்று குரு தன்னுடைய பாவிகள்னு சொல்லப்படுகின்ற ராகுவோட கேதுவோட சேர்ந்துடக்கூடாது. 10 பாய்க்குள்ள இருக்கக்கூடாது.
அந்த ராகுகேதுக்கள் குருவை விட்டு விலகி போயிருச்சுன்னா கூட பரவாயில்ல, ஆனால் குருவை நோக்கி அந்த ராகுகேதுக்கள் வந்து கொண்டிருக்க கூடாது. அந்த மாதிரி வந்துகிட்டு இருந்ததுன்னா கூட நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பா இருக்காது இந்த தனுசு லக்னம் மற்றும் தனுசு ராசிக்காரருக்கு பாத்தீங்கன்னா. சரிங்களா? சரிங்க. இப்போ குரு வந்து சுக்கிரனோடு சேர்ந்திருக்கு. இப்போ இந்த தனுசு லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து 6 கூடை. தனுசு லக்னம் மற்றும் தனுசு ராசிக்கு வந்து சுக்கிரன் வந்து 6 கூடையனா வர, பிற்பகுதி வந்து 11 கூடையராகவும் சுக்கிரன் அப்படிங்கிறது வர. பொதுவாக குரு வந்து சுக்கிரனோடு இந்த லக்னத்துக்கு சேர்ந்திருப்பது அவ்வளோ ஒரு சிறப்பு அப்படிங்கிறதும் கிடையாது. குரு ராகுகேதுக்களோட சேர்ந்திருக்க கூடாது. குரு சுக்கிரனோடு இந்த தனுசு லக்னத்துக்கு சேர்ந்திருக்கிறது அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறதும் கிடையாது. சரிங்களா? குரு வந்து உச்சமா இருந்தா நல்ல விஷயம். அந்த 8ஆம் இடத்துல உச்சமாகிறதுங்கிறது ஒரு விஷயம். சரிங்களா? ஆனால் குரு வந்து சனியோட சேர்ந்திருந்தா ரொம்ப நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும். ஏன்னா சனி உங்களுக்கு வந்து 2 கோடியாரா வரார், 3 கோடியாராகவும் வரார். குரு சனி சேர்க்கை இந்த தனுசு லக்னத்துக்கு தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். குரு செவ்வாயோடு சேர்வது ரொம்ப 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 ஒரு நல்ல விஷயம். அதே போன்று குரு சூரியனோடு சேர்ந்திருந்தா அவ்வளோ நல்ல விஷயம். அது அந்த குருதசை வந்து அந்த ஜாதகருக்கு தன் வாழ்க்கையில மறக்கவே முடியாத அளவுக்கு அது மிகப்பெரிய ஒரு உயர்வை கொண்டு போய் கொடுக்கும் அந்த தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரங்க அந்த குருதசை. சரிங்களா? இப்போ ஒருவேளை தனுசு ராசிக்காரராக இருக்காரு, ஆனால் வந்து மூல நட்சத்திரமா இருக்காரு, அவங்க பிறக்கும் பொழுதே கேது திசையில பிறந்திருப்பாங்க. இப்போ அவருக்கு குருதசை அப்படிங்கிறது வருகின்ற காலம் பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து 50 வயதுக்கு மேலதான் அந்த குருதசை அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்னம் என்ன லக்னம் அப்படி சொல்லி பாருங்க. உங்க லக்னத்துக்கான பலன்களுக்கு நான் வேற பதிவுகள் அப்படிங்கிறது கொடுப்பேன். லக்னத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பதிவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா இருக்கும். இப்போ இந்த ஏன்னா இப்போ நீங்க மூல நட்சத்திரமா இருக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா கேது தசையில் இருக்கும்போது இந்த குருதசை கடைசியா தான் வரும். கிட்டத்தட்ட ஒரு 50 வயதுக்கு மேலதான் அந்த குருதசை அப்படிங்கிறது வரும். ஏன்னா கேது தசை முடிஞ்சு அடுத்து சுக்கிர தசை, சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, அதுக்கடுத்து ராகு தசை, அதுக்கப்புறம் தான் குருதசை வரும். கொஞ்சம் தாமதம் வரதுனால கோச்சார அடிப்படையில எப்பெல்லாம் குரு உங்களுடைய ராசிக்குள்ள வராங்களோ அல்லது உங்க ராசியை குரு பாக்குறாரோ அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் அப்படிங்கறது அந்த குரு அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டும் அல்லாமல் மற்ற திசைகள்ல புத்தி அப்படின்னு சொல்லி ஒன்று வருது பாத்தீங்களா? இப்போ உங்களுக்கு கேது தசையில குரு புத்தி அப்படின்னு வரும்போது ஓரளவுக்கு நல்ல விஷயத்தை, ஆனா கடன் வாங்காம பாத்துக்கணும். ஏன்னா குரு தசை கேது புத்தி கொஞ்சம் கடன் வாங்க சிந்தனை தூண்டும். இப்ப மற்ற திசைகள்ல வரக்கூடிய புத்தி, சூரிய தசையில குரு புத்தி வரதான் நல்லா இருக்கும். சந்திர தசையில குரு புத்தி ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும். அதே போல அது மாதிரி மற்ற திசைகள்ல அந்த புத்தி வருகின்ற கால அமைப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த குருதசைங்கிறது இந்த ஒரு நட்சத்திரத்தை கொஞ்சம் தாமதமா வரும் அப்படிங்கறதுனால நான் அந்த விஷயத்தை நான் சொல்றேங்க. சரிங்களா? அதே போன்று மற்ற புத்திகள் கோச்சார அடிப்படையில குரு எங்கிருந்து உங்க ராசியை பார்த்தாலும் நல்ல விஷயத்தை. ஏன்னா குரு வந்து இருக்கிற இடத்துல இருந்து 5, 7, 9 அப்படிங்கிற அடிப்படையில் அதனுடைய பார்வை அப்படிங்கிறது அமையும். குரு உங்க ராசிக்குள்ள வந்தாலும் அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை அது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இப்ப குரு வந்து புத்திரக்காரகன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். குரு அது மட்டும் இல்லாம மற்ற என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் நல்ல விஷயங்களை ஏற்படுத்துவார். ஒரு காரகத்துவத்துக்கு உரியவரா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்க நம்மள மதிக்கணும் அப்படின்னா குரு நல்லா இருந்தா தான் மதிப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தர் பாக்குறதுக்கு ஒல்லியா இருப்பாரா இல்ல கொஞ்சம் குண்டா இருப்பாரா அப்படின்னா குருவினுடைய தன்மையை வச்சுதான் சொல்லலாம். ஏன்னா குரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உடலுடைய சதை பற்றி குறிக்கிறதும் குரு தான். அதே மாதிரி திருமணத்துக்கு பின்பு எந்த அளவுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கறத குறிக்கிறதும் குரு தான். ஒருத்தர் கோயிலுக்கு போவார, கடவுள் நம்பிக்கை இருக்குமா இருக்காதா அதை பத்தி கணிக்கிறதும் குரு தான். திருமணத்தால இந்த ஜாதகருக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கறதும் குரு தான் மிக மிக முக்கியமான ஒரு காரகத்துவமுடையவரா இருக்காரு. எந்த அளவுக்கு ஒரு பொன்பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது இவருக்கு இருக்கும் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா குரு வந்து மிக மிக முக்கியமான ஒருத்தரா இருக்கிறார். குழந்தைங்க மூலியமா இந்த சமுதாயத்துல எனக்கு ஏற்றம் கிடைக்குமானா குருவினுடைய தன்மையை கண்டிப்பா ஆராயணும். ஒருத்தருடைய ஜாதகத்துல மூளை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கல்லீரல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கிறதும் குரு தான். குரு உங்க ஜாதகத்துல நல்லா இருந்தாரா, நான் மேலே சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, மேலே சொன்ன காரகத்துவமான பண்புகள் இதெல்லாம் நல்லா இருக்கும். குரு வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறார், குரு நீசமா இருக்கிறார், குரு பாவிகளோட ராகுவோட சேர்ந்து இருக்கிறார் அப்படின்னா நான் மேலே சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அது குருவினுடைய காரகத்துவம், அதுல கொஞ்சம் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ குரு தசை 16 வருஷமே இந்த தனுசு லக்னம் மற்றும் தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப 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 ஒரு ஏற்றமான காலமா இருக்கும். ஒருவேளை நீங்க தனுசு லக்னமா இருக்கிறீங்க, நீங்க ஒருவேளை யோசிக்கலாம் குரு வந்து 4 கூடையவராக வராரு, 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு கேந்திரம். அது கேந்திரமா இருந்தாலும் அது கேந்திராதிபத்திய தோஷம்னு சொல்லலாம். உபய லக்னங்களுக்கு வந்து இந்த 1, 4, 7, 10 இதெல்லாம் கொஞ்சம் கேந்திராதிபத்திய தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படிம்பாங்க. அது கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னா அதுல நிறைய விதி விலக்கல் நிறைய இருக்குங்க. அதனால நீங்க வந்து கேந்திராதிபத்திய பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம். சரிங்களா? ஏன்னா கேந்திராதிபத்திய தோஷத்துல விதி விலக்கா சொல்லப்படுறது மற்ற கிரகங்களோட பார்வையில அந்த குரு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. மற்ற கிரகங்களை பார்த்தாலும் கேந்திராதிபத்திய தோஷம் அப்படிங்கிறது கிடையாது. குரு வக்ரமா இருந்தாலும் கேந்திராதிபத்திய தோஷம் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி எந்த நட்சத்திரத்துல இருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சரி, உங்க கருத்துப்படி அது கேந்திராதிபத்திய தோஷம் இருக்கிறதாவே வச்சுப்பாங்க. கேந்திராதிபத்திய தோஷம் இருக்கிற 1க்கு 4 வீடு இருக்கும் அல்லது தேவைக்கு அதிகமான பொருட்கள் இருக்கும். ஆனா அவர் வந்து எனக்கு இது எதுவுமே வேண்டாம், நான் மக்களோட மக்களா சாதாரண மக்களா இருக்கும் தான் ஆசைப்படுறேன் பாரு, அவ்வளவுதான். நிறைய சொத்துக்கள் இருக்கும், ஆனா எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் மக்களோட மக்களா இயல்பான ஒரு மனிதனா வாழணும்னு ஆசை, இவ்வளவுதான் கேந்திராதிபத்திய தோஷம். இதுக்காக பயம் அப்படிங்கிறது தேவைப்படாத ஒரு விஷயம் இந்த இடத்துல.
சரிங்களா. இந்த குரு தசை ரொம்ப 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 நல்ல ஒரு தசையா இந்த தனுசு லக்னக்காரருக்கு, முதல்ல தனுசு லக்னக்காரருக்கு இருக்கும், இரண்டாம் பட்சமாக தனுசு ராசிக்காரருக்கும். சுக்கிரன் தனுசுல இருந்தாலும் அவங்களுக்கு இந்த இந்த குரு தசை வருகின்ற பொழுதும் ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படும். என்னதான் சுக்கிரன் 6 கூடியரா இருந்தாலும் கொஞ்சம் அது பிரச்சனைகளை கொடுக்கும். பட் இருந்தாலும் பொதுவாக அது வந்து ஒரு நல்ல விஷயத்தை அது கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து சொல்லலாங்க. சரிங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டாம் கட்டமாக இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு அல்லது தனுசு ராசிக்காரர்கள் யோகமான ஒருத்தர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது செவ்வாய். செவ்வாய் வந்து 5 கூடியவனா வரார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது திரிகோணாதிபதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகளை பற்றி பேசக்கூடியது. 5ஆம் இடம் தான் குலதெய்வ வழிபாடை பற்றி பேசக்கூடியது தான். முன்னோர்களுடைய ஆசை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத பற்றி பேசுறதும் அதே 5ஆம் இடம் தான். சரிங்களா. இப்போ 5 கூடியவர் வந்து செவ்வாயா வரதுனால செவ்வாய் தசை அப்படிங்கிறது 7 வருஷம். அப்ப 7 வருஷமே பாத்தீங்கன்னா இந்த தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றமான ஒரு சூழலை வந்து ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் 3.5 வருடங்கள் தான் அது வந்து யோகமான ஒரு காலத்தை ஏற்படுத்துது. ஏன்னா பிற்பகுதி வந்து பாத்தீங்கன்னா 12 கூடிய ஒரு பலனை அது செய்யுது. பொதுவாக இந்த பிற்பகுதி செவ்வாய் திசையில பாத்தீங்கன்னா இவங்க பெரும்பாலும் வெளியூர் வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா அது வந்து நீர் ராசியா வரதுனால அது போவாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் அல்லது மிகப்பெரிய ஒரு லாபம் அப்படிங்கிறது பிற்பகுதியில கிடைப்பது அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா. ஆனா முதல் 3.5 வருடங்கள் அப்படிங்கிறது இந்த செவ்வாய் திசை வந்து மொத்தம் 7 வருஷத்துல முதல் 3.5 வருடங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சில குழந்தைகள் சம்பந்தமாகவும் எல்லா விஷயத்திலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றமான ஒரு சூழல் அப்படிங்கிறது இந்த தனுசு லக்னம் மற்றும் தனுசு ராசிக்காரருக்கு இருக்க வேண்டும். அதே போன்று செவ்வாய் எந்த காரணம் கொண்டும் தன்னுடைய பாவிகள்னு சொல்லப்படுகின்ற சனியோடோ அல்லது ராகுவோடோ சேர்ந்திருக்க கூடாது. ஏன்னா சனியோடு சேர்ந்த செவ்வாய் வந்து மிகப்பெரிய அளவுக்கு நல்ல விஷயத்தை செய்வது கிடையாது. அதே போன்று ராகுவோடு சேர்ந்த செவ்வாயும் அவ்வளவு சிறப்பித்து கூறப்படுகின்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறதும் கிடையாது. சரிங்களா. இந்த செவ்வாயானது சனியோடும் ராகுவோடும் 10 பாகைக்குள்ள சேர்ந்து இல்லாம இருக்கணும். அதே போன்று இந்த செவ்வாயானது சனியோட வீட்டிலேயோ அல்லது ராகுனுடைய நட்சத்திரத்திலேயோ அல்லது சனியோடைய நட்சத்திர சாராம்சத்திலேயோ ஏறி இருக்கக்கூடாது. இப்படி எல்லாம் ஏறி இருக்கின்ற பட்சத்தில் அந்த செவ்வாய் தசை ஒரு சுமாரான ஒரு தசையா தான் அது இருக்கும். இப்படி எல்லாம் இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக அது ஒரு நல்ல ஒரு ஏற்றமான ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா. சரி, செவ்வாய் மற்ற என்னென்ன விஷயம், செவ்வாய் வந்து சகோதரக்காரகன் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இதை தவிர மற்ற விஷயங்கள்லாம் செவ்வாய் என்னென்ன காரகத்துவம் வைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாக பெண்களோட ஜாதகத்துல கணவரை குறிப்பது செவ்வாய் தான். மைத்துனரை பற்றி பேசுவதும் செவ்வாய் தான். பங்காளியை பற்றி பேசுவதும் செவ்வாய் தான். வீடு, தோட்டம், விவசாயம் பண்றது, வாகனம் வாங்குறது, இயந்திரங்களை வச்சு பயன்படுத்துறது, கட்டடம் கட்டுறது, ஒருத்தருடைய தைரியத்தை குறிக்கிறது செவ்வாய் தான். ஒருத்தருடைய போகத்தை குறிப்பதும் செவ்வாய் தான். வீரியத்தன்மை குறிப்பதும் இந்த செவ்வாய் தான். செவ்வாய் ஒருத்தருடைய ஜாதகத்துல ரத்தத்தை பற்றி குறிப்பதும் செவ்வாய் தான். அப்ப செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கும்பொழுது மேலே சொன்ன எல்லா விஷயங்களும் நல்ல விதமா நடக்கும். ஆனால் செவ்வாய் வந்து ஒரு பாவிகளோட சேர்ந்து இருக்கும் பொழுது மேலே சொன்ன விஷயங்கள்ல கொஞ்சம் கெடுபலங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் உண்டு. சரிங்களா. ஒருவேளை உங்களுக்கு செவ்வாய் திசை வந்து கொஞ்சம் தாமதமா வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா செவ்வாய் கோச்சார அடிப்படையில எப்பெல்லாம் உங்க ராசிக்கு வருதோ, கோச்சாரம்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள் எப்பெல்லாம் உங்களுடைய ராசிக்கு வருகின்ற பொழுதோ அல்லது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வருகின்ற பொழுது அப்பெல்லாம் அந்த செவ்வாய் அப்படிங்கிறது யோகமான ஒரு திசை, அது வந்து யோகமான பலன்களை அது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போன்று செவ்வாய் தசை உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்கலாம், செவ்வாய் புத்திகள் மற்ற திசைகள்ல புத்திகள் அப்படின்னு வருகின்ற பொழுது உங்களுக்கு அது யோகமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, 3ஆவதா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா உங்களுடைய லக்னத்துக்கு 3ஆவதா இருக்கக்கூடியது சூரியன். அதாவது 9ஆம் இடத்துக்குரியவராக வரக்கூடிய வந்து சூரியன். அது வந்து 3ஆம் கட்டமா நம்ம எடுத்து சொல்றோம். சரிங்களா. சூரிய தசை அப்படிங்கிறது 6 வருஷம். இந்த தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரருக்கு வந்து சூரியன் அப்படிங்கிறது 9 கோடி, அது ஒரு திரிகோணாதிபதி. இப்போ 9 கோடிய சூரியன் வந்து கிட்டத்தட்ட 6 வருஷம் அப்படிங்கிற சூரிய தசை இந்த தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து ரொம்ப 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 ஒரு யோகமான ஒரு காலகட்டம் அந்த சூரியனோட கூடிய தசைகள். சரிங்களா. பெரும்பாலும் இந்த சூரிய தசையில தான் இவங்க வந்து ஒரு ஆளுமை தன்மைக்கு போவாங்க. இவங்க சொல்றதை மற்றவங்க கேட்பாங்க. இவங்க பேரை சொன்னா ஊருக்கே இவங்க பேர் தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சூரிய தசை அப்படிங்கிறது நடக்கும். அதே போன்ற அந்த சூரியன் வந்து பாவிகளோட சேர்ந்திருக்க கூடாது. ஏன்னா அந்த 6 வருஷமே நல்லா இருக்கும் இந்த தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரங்களுக்கு. ஆனால் சூரியன் பாவிகளோட சேர்ந்திருக்க கூடாது. இப்ப சூரியனுக்கு பாவியல்னு சொல்லப்படுகின்ற சனியோடு சூரியன் சேர்வது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. சனியோடு சூரியனோடு ராகு சேர்வதும் அவ்வளவு சிறப்பான விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. சூரியனோடு கேது சேர்வதும் அவ்வளவு சிறப்பித்து கூறப்படுகின்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. சூரியன் தன்னுடைய பாவிகளுடைய வீட்டில் இருப்பதும் நல்ல விஷயம் கிடையாது. சூரியன் பாவிகளுடைய நட்சத்திர சாராம்சத்தில் இருப்பதும் நல்ல விஷயம் கிடையாது. சூரியன் சனியனுடைய பார்வையில் இருக்கிறதும் நல்ல விஷயம் கிடையாது. சூரியன் இந்த மாதிரி பாவிகளுடைய சாராம்சத்துல இல்லாம இருந்தா ரொம்ப நல்ல விஷயம். குருவோடு சூரியன் சேர்ந்தா ரொம்ப யோகமான ஒரு ஜாதகம் அது. சரிங்களா. அதே போன்று சூரியன் செவ்வாயோட சேர்ந்திருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இது செவ்வாய்க்கும் நல்லது, சூரியனுக்கு ரொம்ப நல்லது. ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு. சூரியன் 10 பாகைக்குள்ள குருவோட சேர்ந்திருந்தாலோ செவ்வாயோட சேர்ந்திருந்தாலோ அது செவ்வாயோ குருவோ அஸ்தமனம் ஆயிரும். இது ஒவ்வொரு கிரகத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அளவீடுகள் அப்படிங்கிறது இருக்கு. அது கிட்டத்தட்ட 8 பாகையில இருந்து 17 பாகை வரைக்கும் நம்ம பொதுவா 10ன்னு வச்சு பேசுவோமே. இங்க அஸ்தமனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஒரு சமஸ்கிருத சொல். அஸ்தமனம் அப்படின்னா பலத்தை முழுவதுமாக பறிகொடுத்தல், சரிங்களா, இழந்து விடுதல்.
சூரியனோடு 10 பாகைக்குள்ள அந்த செவ்வாயோ அல்லது குருவோ இருக்கக்கூடாது. கொஞ்சம் தள்ளி இருந்தா பரவாயில்ல. ஆனா ரொம்ப நெருக்கமான ஒரு இதுல இருக்கக்கூடாது. ஒரே வீட்டுல இருந்தாலும் ரொம்ப நெருங்கி இருப்பது அவ்வளவு நல்ல விஷயம் இல்லை. அதனால இந்த குருவோ அல்லது இந்த செவ்வாயோ பார்த்தீங்கன்னா இந்த சூரியனோடு சேர்ந்து இருப்பதை விட இவங்களுடைய பார்வையில் இருக்கிறது ஓரளவுக்கு ஒரு நல்ல விஷயத்தை அதை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? இந்த சூரியனானது என்னென்ன நல்ல விஷயங்களை செய்யுது. ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது பிதிர்காரகன்னு சொல்லுவாங்க. பிதிர் அப்படின்னா தந்தைக்குரியவர். அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் இதெல்லாம் சொல்றது வந்து இந்த சூரியன் தான். சரிங்களா? அதே மாதிரி ஒருத்தரோட ஜாதகத்துல மாமனாரை பற்றி பேசுவது சூரியன் தான். வீட்டுல இருக்கவங்க பெரியவங்க அவங்கள பத்தி பேசுறது இந்த சூரியன் தான். முதல் மகன், ஒருத்தருக்கு ஏற்படுகின்ற கனவு, ஆசை, நிர்வாகத்திறன், கற்பனை உலகம், மனக்கோட்டை கட்டுறது. சரிங்களா? ஜாதகரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதாவது எதிர்பார்ப்புகளை குறிக்கிறதும் இதே சூரியன் தான். அடுத்தது பணத்தை பற்றி குறிப்பது பார்த்தீங்கன்னா குரு சூரியன் 2 பேருமே அது ஒரு காரகத்துவம் உடையவராக இருக்கிறாங்க. சரிங்களா? அரசியலுக்கு ஒருத்தர் வருவாரா மாட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பலத்தை வச்சு தான் நம்ம சொல்லணும். கண்களை பற்றி பேசுவதும் சூரியன் தான். எலும்புகள், முதுகெலும்பு, இருதயம், இந்த எல்லா விஷயத்துக்குமே சூரியன் தான் காரணகர்த்தாவா இருக்கிறார். இப்ப சூரியன் நல்ல இடத்துல இருக்கின்ற பொழுதுதான் இவங்களுக்கு இந்த மேலே சொன்ன பலன்கள் அப்படிங்கிறது நல்ல விஷயத்துல நடக்கும். இப்ப சூரியன் பாவிகளோடு சேர்ந்திருக்கின்ற பொழுது நம்ம மேலே சொன்ன விஷயங்களை கொஞ்சம் அது கிருபங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது. ஏன்னா சூரியனுடைய அமைப்பை பொறுத்து தான் அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயத்தை அமையும் அப்படிங்கறத நம்ம உறுதியா சொல்ல முடியுங்க. சரிங்களா? சரி, இப்போ சூரிய தசை வந்து எங்களுக்கு ஒரு தாமதமா வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோச்சார அடிப்படையில் சூரியன் எப்பெல்லாம் உங்களுடைய ராசிக்கு வருதோ அப்பெல்லாம் உங்களுக்கு அது வந்து நல்ல விஷயத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? அதே போன்று சூரியனுடைய பார்வை உங்க ராசியில பட்டாலும் அது நல்ல விஷயத்தை அது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? இப்போ உங்களோட ஜாதகத்தை புரட்டி பாருங்க. பெரும்பாலும் நான் சொன்ன விஷயங்கள் உங்களோட ஜாதத்தோட எந்த அளவுக்கு ஒத்து வருது அப்படிங்கிறத பாருங்க. எப்போ அந்த நல்ல திசைகள் வருது அப்படிங்கிறது நீங்களே கணக்கிடுங்க. சரிங்களா? பெரும்பாலும் உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை நீங்களே முடியாத பட்சத்துக்கு வேண்டுமானால் நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஜோதிடரையோ அல்லது எனக்கு நீங்க மெயில் பண்ணா நீங்க மெயில் பண்ணுங்க. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தேவையானதை நீங்களே கணக்கிடணும். அந்த அடிப்படையில தான் நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லி நான் நம்புறேன். சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். அடுத்த வீடியோவில் நம்ம மகர லக்னம் அல்லது மகர ராசிக்கு ஒரு நல்ல காலத்தை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். நன்றி.